இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கிறிஸ்டியானிட்டி இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு நிறைய அவேர்னஸ் தெரியும். அவர் யாருன்னு உள்ளது நமக்கு தெரியும். இருந்தாலும் அநேக வசனங்கள் நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டுக்கொண்டு மாறணும் அந்த மாதிரி எண்ணத்தில் தான் அந்த வசனத்தையும் கேட்குறோம். ஒரு நாளில் மாறுதான் நம்ம வாழ்க்கை? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒன்று, நம்ம வசனத்தை அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வசனத்தை அனுதினமும் கேட்க 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 தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம உணர முடியும். ஒரு நாளில் கண்டிப்பாக உணர முடியாது. ஏன்னா விசுவாசம் என்பது அனுதினமும் வசனத்தினால நம்ம என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்தில் மேலே வந்துட்டே இருக்கணும். அனுதினமும் பரிசுத்தப்படணும். அப்போ விசுவாசம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னா பரிசுத்தப்படுத்தும். மரித்து கிடக்கிற இன்னும் சொல்ல போனால் நமக்கு விசுவாசத்துக்குள்ள கேரக்டர் வராமல் தேவையில்லாத கேரக்டரும் தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் உள்ளாடி இருக்கிறது எல்லாமே மரித்திருக்கிற ஒரு அனுபவம். இப்போ தேவனோ கூட பழகிற அனுபவம்னு சொல்கிறது ஜீவனை கொடுக்குற ஒரு அனுபவம். உலக காரியம்னு சொல்கிறது மரிக்கிற ஒரு அனுபவம். தேவனோடு சேர்ந்து நடக்கிறவர்களுக்கு தான் ஜீவன் உண்டுன்னு வசனம் சொல்லுது. அப்போ அதனை குறித்து நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லி நான் ஒரு சின்ன ஒரு டாபிக் பேசலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் யோவான் 11ஆம் அதிகாரம். அதில் இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இருந்து அப்படி தான் இருக்கும். என்ன எதை பற்றினா லாசரும் மரியாள் மார்த்தாள் இயேசு கிறிஸ்து, இந்த ஒரு சம்பவத்தை தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். 39வது வசனம் 11:39, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாக மாத்திரவரை நோக்கி, ஆண்டவர் இப்பொழுது 4 நாள் ஆயிட்டேன்டார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கான்வர்சேஷன் இருக்கு. ஒன்று, இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை அறிந்து 4 நாள் கழிச்சு வர்றாரு. 2 நாளைக்கு முன்னாடியே இன்சிடென்ட், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்னப்போ அவர் உடனே வராமல் 2 நாள் கூட ஸ்டே பண்ணி 4 நாள் கழிச்சு வர்றாரு. அப்போ அது தேவன் அதில் சொல்லுவார், இது என்னுடைய நாம மகிமைக்காக தான் இதை நடத்த போகிறேன், அதனால தான் நான் லேட்டாக வரேன்னு ஒரு கான்வர்சேஷன் சீசர்களோட நடந்துட்டுருக்கும். அப்போ இதெல்லாம் உள்ளே வந்தாச்சு. இயேசு மனதில் உள்ள கலங்குறாரு, மனதுருக்குனாரு. ஏன்னா லாசருக்கும் லாசருக்கு ஃபேமிலிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பயங்கர பந்தம் இருக்குது. அதில் நீங்கள் பைபிள் படிக்கிறனாரு தெரியும். இதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கல்லை எடுத்து போடுங்கள். அப்போ அதுக்கு மார்த்தாள் மரியாள் என்ன சொல்கிறாங்க, எடுத்து போட்டால் 4 நாள் ஆச்சு. அப்போ இது ஒரு நாளில் நடந்த சம்பவம் கிடையாது. அந்த நாற்றத்துக்குரிய காரியம் ஒரு நாளில் நடந்தது இல்லை. அப்போ 4 நாள் தான் அது நாறுது. இப்போ ஒரே நாளில் என்ன நாரக்கூடிய சம்பவமாக இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள் நம்ம மூடி வைத்து 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 இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நம்ம ஓப்பன் பண்ணாமல் பிற்காலத்தில் திறக்கிற நேரம் நாருமே அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலேயே நம்மளை என்ன பண்ணுறான், பிசாசானவன் மைண்டை சலவை செய்து வைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் தேவன் அன்பு மிக்கவர், ரொம்ப லவ் கேரிங் உள்ளவர். இப்போ நம்ம நினைக்கிறது போல் அவர் ஸ்ட்ரிக்டான ஆள் கிடையாது. இந்த நாட்களில் இப்போ இந்த கிருபையின் காலத்தில் அவர் ரொம்ப கோபப்படுகிறவர் தான், ஸ்ட்ரிக்டானவர் தான். எப்போன்னா மறுபடியும் வரப்போகிறார் பார்த்தீங்களா, அந்த நாட்கள் பயங்கர கொடூரமாக இருக்கும். அதை நம்மளால் சகிக்க முடியுமான்னு உள்ளதை தேவன் நம்மகிட்டே கொஸ்டின் போட்டிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் தேவன் ரொம்ப அன்பு மிக்கவர். அவர் நம்மகிட்ட அன்பாக பேசுகிறவர், மனது இருக்கமுள்ளவர், கண்ணீர் விடுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தில் கூட, இந்த அதிகாரத்தில் கூட அவர் கண்ணீர் விட்டார்னு இருக்கு, மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ இதில் நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம்மகிட்ட எப்போதுமே பேச விருப்பப்படுகிறவர். நம்ம காரியங்களை அறிகிற தேவன், அதன்படியாக நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும்னு எதிர்பார்த்து இருக்கிற ஒருவர். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் லேட்டாக தான் வர்றாரா ஒருவேளை நம்ம பிரச்சனை பயங்கரமாக தலையாறி போயிட்டு இருக்கு, லேட்டாக வர்றதுனாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். அவருடைய நாமம் மகிமைப்பட முடியாது. எல்லாத்துலேயும் அவருடைய நாமம் மகிமைப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது காரியம் நடக்கணும், நம்ம ஒன்று மைண்டில் வச்சுக்கணும், அதனால அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இவ்வளோ தூரம் டிலே ஆனால் அது நம்ம ஒரு சைல்டு கேஸாக இருக்கட்டும், ஒரு குழந்தை வாக்கியத்துக்குள்ளதாக இருக்கட்டும், கடன் பிரச்சனை, அல்லனா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம், இருதயத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் நடக்காமல் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துட்ட கூப்பிடுவோம். அந்த நேரமும் டிலே ஆகுதா,
வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அவர் மறுபடி வருகிற தேவன் வந்து நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறவராகவே இருக்கிறார். இப்போ இந்த சப்ஜெக்டில் என்னன்னா, அவர் வர்றாரு, கல்லை எடுத்து போடுங்கள். அப்போ அவர் சொன்ன வார்த்தை ஃபஸ்ட்டு என்ன, கல்லை எடுத்து மாற்றுங்க. கல்லுன்னு சொல்கிறது அவர் இருதயத்துக்கு உள்ளாடி, இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அந்த வார்த்தையை நம்ம வந்து கனம் பண்ணுறது தான் அதுக்குள்ள அர்த்தம். அவர் என்ன சொல்கிறாரு, கல்லை எடுத்து போடுங்க. அப்போ கல்லை எடுத்து போடுங்கன்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் வந்து ஏதோ காரியம் செய்ய போகிறாருன்னு உள்ளது அவருக்கு மைண்டில் உள்ளது. இப்போ இன்னும் சொல்ல போனால் அந்த மார்த்தாள் மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்த பிற்பாடும் இந்த ஒரு காரியத்தை கல்லை எடுத்து போட்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும், அது சுற்றிடுற ஜனங்களுக்கெல்லாம் இது நாருமே, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு நாத்தம் பிடிச்ச ஒரு கேஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு உள்ள ஒரு அங்கலாய்ப்பு அவங்களுக்கு. நாம் காரணம் இந்த தேசத்திலே, நாம் காரணம் இந்த ஜனங்களுக்குள்ளாடி ஒரு சலசலப்பு உருவாக வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நாமளும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் என்ன நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் அநேக காரியங்கள் சொல்கிற நேரம் வெளியே தெரியப்படாத, வெளியே தெரிஞ்சால் ஒரு ஸ்மெல் அடிக்கக்கூடிய ஒரு காரியம், கசப்பான அனுபவங்கள், அல்ட்டா வந்து தேவனுக்கு முன்பாகவும் இந்த உலகத்துக்கு முன்பாக நம்ம அநேக காரியங்கள் தவறுகளாக செய்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் வெளியே தெரியாமல் மூடி மறைத்து வைத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம இருப்போம். தேவன் நம்ம என்ன பண்ணுவார், இந்த உலகத்தில் உள்ளவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு இந்த கில்ட்டி ஃபீலிங்ஸ்னு சொல்கிறது என்னென்னு, குற்ற உணர்வு உள்ளவனாக நம்ம இருப்போம். ஆனால் அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம பிரயாசப்படாதவர்களாக அப்படியே வாழ்க்கையை கூட்டி கொண்டிருப்போம். நம்ம தேவனோடு இருக்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கட்டும், உலக பிரகாரமாக செய்கிற ஒரு கனியின் வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவன் இதை அறிந்து தான் என்ன பண்ணுறாரு, உள்ளாடி வர்றாரு. உள்ளாடி வந்து சொல்கிறது, கல்லை எடுத்து போடுங்க. நம்ம நாற்றம் மாறணும்னா நம்ம மூடி வைத்திருக்கிற கல்லை எடுத்து மாற்றணும். மாற்றினாதான் தேவனுக்கு என்ன பண்ண முடியும், அற்புதம் செய்ய முடியும். இன்னும் ஒன்றா நீங்கள் கேட்கலாம், ஏன் கல் எடுத்து போடாமல் லாசரு வழியாக வர முடியாதா? கண்டிப்பாக அவரால் முடியும். ஆனால் அவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், அவர் நீதிக்கு உள்ளதான் நிற்பார். இந்த வசனத்துக்கு உள்ளாடி தான் அவர் நின்று நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா வசனத்துக்கு புறம்பால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் வசனத்தை கனப்படுத்துகிற தேவன், அவர் கொடுத்த வசனம் தான் கனப்படுத்துகிற தேவன். அவருடைய வார்த்தைக்கு அவர் மதிப்பு கொடுக்குறவராக இருக்கிறார். அப்போ நம்மளும் அவருக்கு வார்த்தைக்கு என்ன பண்ணணும், மதிப்பும் கனமும் கொடுத்து தான் ஆகணும். நாதியில் வார்த்தை இருந்த வார்த்தை மாம்சமாகி, அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவ, அவரை நம்ம வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவ அல்ல பரிசுத்த ஆவியானவரின் காரியத்தில் நம்ம கனமுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தடையாக இருக்கிற எல்லா கல்களையும் எடுத்து மாற்றினா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற, அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிற, நம்ம ஆத்மாவில் இருக்கிற அந்த நாட்டம் வெளியில் தெரியாது. ஏன்னா அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, நார்மேன்னு சொன்னப்போ இவங்க வந்து கல்லை எடுத்தாங்க. கல்லை எடுத்த மாத்திரத்தில் அங்கே நாட்டம் வந்ததாக வந்து அங்கே ஒரு ஜனங்களும் சொல்லலை. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அவர் எல்லாம் அறிஞ்சிட்டு தான் செய்கிறார். அப்படி நம்ம அவர் பப்ளிக்கில் விட்டு கேவலப்படுத்துகிற தேவன் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய விஷயத்தில் இருக்கட்டும், உலக காரியத்தில் இருக்கட்டும், நம்மளோடு சேர்ந்து நிற்கிற ஒரு தேவன் இவர் மட்டும்தான். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளோட இருதயத்தை அறிந்து தேடி வந்து விடுதலை கொடுக்கிறவர். அவர் ஒரு வார்த்தை லாசரு காரியத்தில் சொல்லியிருந்தா போதும், லாசரோட வந்திருப்பான். ஆனால் அவருக்கு அது விருப்பம் இல்லை. அவர் நம்மளோட சேர்ந்து இருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் வார்த்தையினால் பேசுகிற தேவன் இல்லை, நம்மளோடு இருந்து பேசுகிற தேவன், நம்மளோடு பேசி நம்மளுடைய காரியங்களை மாற்றுகிற தேவன். அந்த கல் எடுத்து மாற்றினப்போ தான் என்ன ஆகுது, இந்த கல்லை எடுத்து வச்சதாரு அந்த ஜனங்கள் தான் எடுத்து வச்சாங்க. சுற்றி இருக்கிற சொசைட்டி எடுத்து வச்சிருக்கலாம், அதற்கு அதுக்காரமாக இது நாறு இருக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அவன் மரித்து போனான்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவலி அவன் வந்து இறந்து போயிட்டான். இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் பார்த்தா அவன் குண்டி குறுகி தேவன் வரல, ஏன்னு தெரியல, அவர்கிட்ட நான் எப்படி பேசுறதுக்கு அப்படி நினச்சிட்டு இருக்கிற நேரம் தான் என்ன அவன் மரித்து போகிறான். அப்படி ஒரு மரித்த அனுபவத்தில் நம்ம நிறைய நாட்கள் இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் மெசேஜ் கேட்டுட்டு இருக்க நீங்கள் இன்னைக்கு கூட ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். மரித்தவர்களும் மௌனமாக இருக்கிற தேவனை துதியார்கள். அப்போ ஒரு தேவனை துதிக்காத வண்ணமாக அவரோடும் நமக்கு பந்தம் இல்லாதது போல தூரமாக சென்றிருக்கிற ஒரு அனுபவம் தான் மரித்த ஒரு அனுபவம்.
ஒரு அந்த இளையகுமாரன் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, அவன் தேவனோடு தூரம் சென்றிருந்தான் அந்த இளையகுமாரன். அப்போ என்ன சொல்கிறாங்க அதில், இதோ அவன் மரித்தான், மறுபடியுமாக ஜீவன் பெற்றான். அப்போ தூரத்தில் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் போட்டு இருக்கிற இடமே அது என்ன, மரித்ததுக்கு ஒரு அடையாளம். அப்படி இருக்கிற இடத்துல தான் இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். தேடி வந்து என்ன சொல்கிறாரு, நீ மரித்து இருக்கிற அனுபவம் இல்லை எனக்கு தேவை, நீ ஜீவனோடு இருக்கணும். அதுக்கு உனக்கு மத்தியில் இருக்கிற அந்த கல்லை எடுத்து மாற்று. அப்போ அந்த கல் எடுத்து மாற்றின தளத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, லாசரை பார்த்து நல்ல வாய்ஸோட, லாசரை வெளியே வா. அப்போ இதில் இந்த கல்லை மாற்றினாதான் தேவனுக்கு தேவனுடைய வசனத்தை உள்ளத்து நாளத்தில் சொல்ல முடியும். அநேக நாட்கள் தேவனை அறிந்த நாம், தேவனை அறியாதவர்கள், தேவனை அறிந்த நாம் அவரை விட்டு தூரம் செல்லும் பொழுது அவருடைய வசனம் நம்மகிட்ட கேட்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனை எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வேணும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வேணும், ஆனால் நான் வசனத்தின்படி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா, கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் கொள்ள முடியாது. அவர் அன்புள்ளவர் தான், நீதி உள்ளவர் தான், எல்லாம் சரிதான். ஆனால் அவர் சத்தத்தை கேட்டாதான், இந்த சத்தத்தை கேட்டாதான் எனக்கு ஜீவன் வரும், மரித்து எனக்கு ஜீவன் வரும். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வசனத்தை நம்ம மகிமைப்படுத்தத்தக்கவன் நம்ம அனுதினமும் வாசிக்கணும். இன்னும் சொல்ல போனால் தேவனை சத்தத்தை கேட்கும்படியாக நம்ம இருக்கணும். அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா கல்லையும் சாக்ரிஃபைஸ், சில சாக்ரிஃபைஸ் பண்ணால் அதை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய கேரக்டர் இப்படி, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாற்றம் எதிர்பார்க்க முடியாது. தேவனை அறியாதவர்கள் இந்த மெசேஜ் கேட்டுட்டு தான் நான் ஓப்பனாக சொல்ல முடியும். தேவன் உங்களை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் மருத்துவ தருவாயில் உங்கள் வாழ்க்கையில் இருட்டான அனுபவம், மரணம்னு சொல்கிற நேரமே அதுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா கல்லறைக்குள்ளாடி வைக்கப்படுகிற அனுபவம், துர்நாற்றம் வீசப்படுகிற ஒரு அனுபவம், சீலையினால் கெட்டி வைக்கிற ஒரு அனுபவம், வெளிச்சம் காணாத ஒரு அனுபவம், இருட்டில் இருக்கிற ஒரு அனுபவம். இவ்வளோ சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, இன்னும் சொல்லமான சொசைட்டிக்கு கூடயும் நம்ம குடும்ப பந்தத்துக்கு கூடயும் யாருக்கு கூடயும் உறவில்லாமல் தனிமையாக கருதப்படுகிற ஒரு அனுபவம், வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஜீவன் உள்ளவர்களோ கூட பழக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை, தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சபைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அநேக காரியங்கள் சொல்ல முடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையாக தான் இருக்கிறீங்களா, ஜஸ்ட் அந்த கல்களை எடுத்து மாத்துறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னா இயேசு கூட சத்தத்தை உங்களுக்கு கேட்க முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மாத்திரத்தில் என்ன பண்ண முடியும், அப்படியே லாசர் எடுத்து வெளியே வருகிறார். தேவன் இந்த வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா, தேவன் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாரு. உங்களுடைய இருக்கிற கல்களை எடுத்து மாற்றிடுங்க. தேவனுடைய சத்தத்தை கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த நாட்கள் தேவனுடைய ஆசீர்வதிப்பாராமே.